Good morning students, 12th Biology, page number 151, gene therapy. Two types of gene therapy, the somatic cell gene therapy and germ-line gene therapy. The first one is somatic cell gene therapy. The somatic cell gene therapy involves the insertion of a fully functional and expressible gene into a target somatic cells to correct a genetic disease permanently. The somatic cell gene therapy ஆனது உடல் செல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுது. இந்த உடல் செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஜீனில் ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா அதில் வந்து என்னது நல்ல ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் எக்ஸ்போசபிள் ஜீனை இன்சர்ட் பண்ணுறது மூலயமாக அந்த குறைபாடு சரி செய்யப்படுது. இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் எக்ஸ்போசபிள் ஜீன் இன்டு ஏ டார்கெட் சொமாட்டிக் செல்ஸ், அந்த குறைபாடு இல்லையா அந்த உடல் அந்த செல்லுக்கு பதிலாக அது இன்சர்ட் பண்ணப்படுது. டு கரெக்ட் த ஜெனடிக் டிசீஸ் பர்மனெண்ட்லி, இது மூலமாகனது அந்த மரபியல் நோயானது முழுவதுமாக முழுமையாக குணப்படுத்தப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க, முழுமையான செயல்பாட்டுடனும் வெளிப்படுத்து திறனுடன் உள்ள மரபணுக்களை உடல் செல்லுக்குள் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறைக்கு உடல் செல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுது. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மீன்ஸ் முழுமையான செயல்பாட்டுடனும் அண்ட் எக்ஸ்பிரசபிள்ஸ் வெளிப்படுத்தும் திறனுடனும் உள்ள அந்த மரபணுக்களை உடல் செல்லுக்குள் டார்கெட் சொமாட்டிக் செல்ஸ் உடல் செல்லுக்குள் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறைக்கு பெரிதானது உடல் செல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுது. இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின்ஸில் வாட் இஸ் சொமாட்டிக் செல் தெரப்பின்ற ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்மனெண்ட்லி வரைக்கும் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு நல்லா படிங்க. இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எங்கே இருக்குது என்ன இருக்குன்றது தெரியாது. அந்த சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி வேற germ-line gene therapy involves the introduction of DNA into germ cells which is passed on to the successive generations. இதே போன்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு செல்லும் வகையில் இன செல்லுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தால் அதற்கு இனசெல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுது. Whereas the germ-line gene therapy involves the introduction of DNA into germ cells. இந்த டிஎன்ஏ வந்து எங்கே செய்கிறாங்க, இனசெல்லுக்குள்ளே இனசெல்ஸுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணுறாங்க, உட்செலுத்துறாங்க. இந்த ஜெர்ம் செல்ஸுக்குள்ளே செலுத்துறது மூலியமாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியதை சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. which pass on to the successive generations. Gene therapy involves isolation of a specific gene and making its copies and inserting them into a target cells to make the desired proteins. இப்போ germ-line ஜீன் தெரப்பியில் என்ன செய்கிறாங்க பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட மரபணுவை தனியாக பிரித்தெடுத்து அதன் நகல்களை உருவாக்கி பின்பு அவற்றை இலக்கு செல்லுக்குள் செலுத்தி விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை ஆகும். நல்லா பார்த்துக்கங்க. இப்போ வந்து இப்போ நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட மரபணு, இப்போ ஒரு செல்லுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மரபணு வந்து அது வந்து டிஃபெக்டிவாக குறைபாடு உடையதாக இருக்குது. அதுக்கு பதிலாக வேற ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நல்ல அந்த ஜீனை எடுக்கிறாங்க, மரபணுவை வெளியே எடுத்து அந்த குறிப்பிட்ட மரபணுவை தனியாக பிரித்தெடுத்து அதன் நகல்களை உருவாக்கி அதை அதிக அளவில் அதை உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த காப்பீஸை உற்பத்தி பண்ணுறாங்க. பின்பு அவற்றை அந்த இலக்கு செல்லுக்குள் செலுத்தி விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை ஆகும். பின்பு அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வெளியே எடுத்துகிட்டு இந்த காப்பீஸை உள்ளுக்குள்ளே செலுத்தி அதனுடைய வேலையை அந்த இடத்துல செய்ய வைக்கக்கூடிய இந்த முறைக்கு பேர் தான் ஜீன் தெரப்பின்னு அழைக்கப்படுது. It is absolutely essential for gene therapeutics to ensure that the gene is harmless to the patients and it is appropriately expressed and that the body's immune system does not react to the foreign proteins produced by the new genes. இந்த மாதிரி உள்ளுக்கு செலுத்தப்படும் அந்த மரபணுவை பெறுபவரின் உடலுக்குள் அது சரியான விதத்தில் செயல்பட்டு வெளிப்பாட்டை அளிக்கிறதா என்பதையும் இந்த மரபணுவில் உருவாக்கப்படும் புதிய வகை புரதங்களோடு அந்த நபரின் நோய் தடைக்காப்பு மண்டலம் எதிர்வினை ஏதும் புரியவில்லை என்பதையும் மற்றும் நோயாளிக்கு தீங்கு எது ஏற்படவில்லை என்பதையும் மரபணு சிகிச்சையாளர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் மிக முக்கியமானதாகும். இப்படி உள் செலுத்துவதன் மூலமாக அந்த உடலுக்குள் சரியான விதத்தில் அது செயல்படுதா என்பதையும் உள்ளுக்குள்ளே அது உற்பத்தி செய்யக்கூடிய புரதம் வந்து அந்த பேஷண்ட்ஸோட நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட எதிர்வினை புரியதில்லை என்பதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க.